Hello students, November 2025 second midterm exam நம்மளுக்கு இன்னும் ஒரு 5 to 7 days probably ஒரு 10 daysக்குள்ள நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்காக 12th physicsல important questionsலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்மளுக்கு போர்ஷன்ஸ் தெரியும். போர்ஷன்ஸ் என்னது 7th lesson 8th lesson அண்ட் 9th லெசனில் அப் டு 9.3.4 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த கிளாஸ் 12th இப்போ செகண்ட் மிட்டம் கரெக்டாக செகண்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? ரைட். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 மார்க் 7th லெசன் ஒரு பெரிய லெசன். ஸோ அதில் மினிமம் இந்த 18 கொஷின்ஸையாவது நம்ம என்ன பண்ணோம், படிச்சிடணும் ஃபார் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப செலக்டிவான கொஷின்ஸ் தான் வச்சுருக்கோம். வாட் ஆர் த ஷேப்ஸ் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட், ஹைஜன்ஸ் பிரின்சிபல், ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் டிஃபரன்ஸ், பாத் டிஃபரன்ஸ், கோஹரன்ட் சோர்ஸ்னா என்னது, முக்கியமாக இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாருங்களேன், ஃப்ரெஸ்னல் ஃப்ரான்ஹோஃபர், அதேமாதிரி ரெசல்யூஷன் மேக்னிஃபிகேஷனா என்ன, இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷனா என்னது, அதேமாதிரி இங்கே போலரைஸ்டு அன்போலரைஸ்ட் லைட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன், ரிப்பீட்டான டிஃபரன்ஸ் பிட்வீன். சரியா? அந்த மாதிரி கொஷின்ஸ். அப்புறம் ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு சூப்பர் கொஷின் இருக்குது. வாட் இஸ் போலரைசேஷன்? நீங்கள் இந்த கொஷின்ஸ் ஷுவராக உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டேட் மேலூஸ் லா, பிரியூஸ்டர்ஸ் லா, வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் போலராய்ட்ஸ், பைலா பிளேட்னா என்னது, அடுத்து டபுள் ரீஃப்ராக்ஷன்னா என்ன. ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க. டிஸ்கஸ் அபவுட் நிக்கல் ப்ரிசம், ட்ராபேக்ஸ் ஆஃப் நிக்கல் ப்ரிசம், இதோட சேர்த்து படிச்சுக்கணும். சரியா? ஸோ ட்ராபேக்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி பாருங்கள், ஒய் இஸ் ஆயில் இம்மர்ஸ்டு அப்ஜெக்டிவ் ப்ரிஃபர்ட் இன் அ மைக்ரோஸ்கோப். இந்த கொஷின், இந்த ஒய் டைப் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே நம்ம இந்த எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பார்த்துக்கணும். அதே மாதிரி லாஸ்ட், வாட் ஆர் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் டெலிஸ்கோப். எல்லாமே 7th லெசனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமாக ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட், ரொம்ப செலக்டிவாக செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப நிறையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7th லெசனில் நம்மளுக்கு 5 மார்க்ஸும் நிறையா இம்பார்ட்டன்ட் இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப செலக்டிவாக சூஸ் பண்ணியிருக்கோம். இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட், அந்த டெரிவேஷன்ஸ் நம்ம போடணும். கண்டிப்பாக யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராப்பர் டெரிவேஷன் நம்மளுக்கு அலாங் வித் பேண்ட் வித்தோட நம்ம படித்து வச்சுக்கணும். தென் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், தென் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இந்த ரெண்டுமே வந்து நான் 5 மார்க்ஸில் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சம்வாட் 5 மார்க்ஸில் கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் 3 மார்க் கொஷின் தான். பட் நம்ம 5 மார்க் அப்படிங்கிற மாரியே நம்ம மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கலாம்ல, அதுக்காக நான் இங்கே ஆட் பண்ணேன். அதேமாரி இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ரிப்பீட் ஆன ப்ராப்ளம், இந்த முறை என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 7.11, இந்த 7.17லேருந்து இந்த 7.23 வரைக்கும், 17, 18, 22, 23 இந்த பாக்ஸ் போட்டிருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th லெசனில் எக்ஸசைஸ்லேயுமே என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்க, அதாவது இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாமே தான் படிக்கணும். இப்போ நான் இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணி இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா, அட்லீஸ்ட் மினிமம் இதையாவது படிச்சுக்கணும் அப்படின்ட்டு. மினிமம், சரிங்களா? இதையே படிச்சுட்டு போங்க அப்படின்னு நான் எந்த டீச்சருமே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் கம்பல்சரியாக நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லா கொஷின்ஸையுமே படித்து வச்சுக்கோம். சரியா? ஸோ 7th லெசனை முடிச்சிட்டோம். 8th லெசனில் பாருங்கள், 8th லெசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் எது வால்யூம் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப படிக்கிறதுக்கு பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா 8th லெசன் தான். ஸோ அதில் why do metals have large number of free electron, define work function, threshold frequency, photoscells அதோடைய டைப்ஸ் என்ன, இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டி ப்ராக்லிஸ் ஹைபோதசிஸ், இது பாருங்கள், இந்த ஒய் டைப் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த 8th லெசனில் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஒய் டைப் கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கணும். சரியா? அப்புறம் இங்கே பாருங்கள், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், சர்ஃபேஸ் பேரியர், பிரம்ஸ்ட்ரலங், கவனிங்க, இதை வந்து நான் 2 மார்க் 3 மார்க்னே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? ஏன் அப்படின்னா, ரைட் எனி 3 பாயிண்ட்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஸ்டேட் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கேட்டுட்டாங்கன்னா, ஸோ அதுக்காக. அதே மாதிரி இந்த 9th ப்ராப்ளமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொடுத்துருக்கிற 13 ப்ராப்ளமுமே வந்து, தட் இஸ் 13 கொஷின்ஸுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
சரியா? ஸோ அந்த வகையில் நம்ம இந்த 8th லெசனில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க்கை பார்த்து முடிச்சோம். சரியா? நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது 8th லெசனுடைய 5 மார்க். 8th லெசனில் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த கொஷினையுமே மிஸ் பண்ணக்கூடாது. அதுலேயும் மெயினாக இந்த கொஷின்ஸ்லாம் பாருங்க. ஆப்டைன் ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வித் எக்ஸ்பிளனேஷன், கிவ் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப். இது என்ன சார் 3 மார்க் கொஷின் தானே இது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட், 3 மார்க் தான். பட் ஆனால் அது நம்ம 5 மார்க்னே நினச்சி படிச்சுப்போம், மிஸ் ஆகாமல் இருக்கும் அதுக்காக. அதேமாதிரி இதுவும் அதேமாதிரி தான், இதுவும் 3 மார்க் தான். பட் ஆனால் நம்ம எது மாதிரியே படிச்சுப்போம், 5 மார்க் மாதிரியே படிச்சுப்போம், ஸோ தட் நம்மளுக்கு மிஸ் ஆகாது. தென் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டேவிட்சன் ஜெர்மர், ஃபோட்டோ செல்ஸ் அப்ளிகேஷன்ஸ், தென் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது பாருங்க, இதுவும் படித்து வச்சுக்கணும். இதுவும் 3 மார்க் தான். பட் ஆனால் நான் என்ன எதுலேயே போட்டிருக்கேன், உங்களுக்கு 5 மார்க்லேயே போட்டிருக்கேன். தப்பாக போட்டிருக்கேன்னு கிடையாது, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக போட்டிருக்கேன். சரியா? ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பிளனேஷன், டேவிட்சன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, இது எல்லாமே ஹைலி இம்பார்ட்டன்ட். அதேமாரி 8th லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஆஸ் வெல் அஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ரெண்டுத்துக்குமே நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். மினிமம் இந்த ப்ராப்ளம்ஸையாவது பார்த்துட்டு போகணும். சரியா? மினிமம் நாம் இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து மினிமம், மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே தான் படிச்சுட்டு போகணும். சரியா? ரைட். அடுத்து 9th லெசன் வந்தீங்கன்னா நம்மளுக்கு 9.3.4 வரையும் படிங்க அப்படின்னு நம்மளுக்கு சில போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த போர்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். அடுத்து டிஃபைன் க்ளோசஸ்ட் அப்ரோச். இந்த க்ளோசஸ்ட் அப்ரோச்னு கேட்கறதுக்கு பதிலாக கான்டாக்ட் டிஸ்டன்ஸ்னு கூட கேட்பாங்க, அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி இம்பேக்ட் பெராமீட்டர் 2 மார்க்கு, டிராபேக்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட், பாஸ்லேட்ஸ் ஆஃப் போர் மாடல், லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் மாடல், இது எல்லாமே வந்து 3 மார்க்கில் தான் வரும். சரியா? இது எல்லாமே 3 மார்க். அதே மாதிரி எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் பொட்டன்ஷியல், இவங்க எல்லாமே வந்து 2 மார்க்ஸ். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பாருங்கள், மொத்தம் 4 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். EM, தட் இஸ் எலக்ட்ரான் மாஸோடைய E/M ரேஷியோ கண்டுபிடிக்கிறது. அதேமாதிரி சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான், மில்லிகன் ஆயில் எக்ஸ்பெரிமெண்ட், ரேடியஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், ஓகேவா, ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் ஆஃப் தி எலக்ட்ரான் தனியாக படிங்க, வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் தனியாக படிங்க. சரியா? ப்ளஸ் இதில் நம்மளுக்கு எனர்ஜியும் இருக்கும், அந்த எனர்ஜியும் சேர்த்து படிச்சுக்கணும். சரியா? ரைட். அடுத்து வந்து டிஸ்கஸ் த ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இதுவுமே லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட் அதில் சொல்லுவோம்ல. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். லாஸ்ட்டாக நம்ம எக்ஸாம்பிள் 9.1, 9.22, 9.2 பார்த்து வச்சுக்கணும் இந்த லெசன் 9th லெசனில். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய செகண்ட் மிட்டம். சரியா? செகண்ட் மிட்டம் நவம்பர் 2025 இந்த பேட்ச்க்கான ஒரு முக்கியமான கொஷின்ஸ் இது எல்லாமே. சரியா? ஸோ பப்ளிகேஷனுடைய கொஷின் பேப்பர், தட் இஸ் டைம் டேபிளும் நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இந்த செகண்ட் மிட் டேர்ம் இஸ் யூ ஹேவ் டு கிராக். ஓகேவா? நீங்கள் நல்லா படித்து நிறையா ஸ்கோர் பண்ணணும். ஸோ மினிமம் ஃபிசிக்ஸில் 12th ஃபிசிக்ஸில் இந்த கொஷின்ஸ் அது என்ன பண்ணிவிடுங்க, 7th 8th 9th லெசனில் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படித்து வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.